Hello viewers, welcome to Super Brain. Example 3.27 பார்க்கலாம். Factorize 2x square plus 15x plus 27 கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டிகிரி வந்து 2 இருக்கு. டிகிரி 2 இருந்தாவே இது quadratic equation சொல்லுவோம். இதை வந்து factorize பண்ணும்போது நம்ம splitting the middle term யூஸ் பண்ணி factorize பண்ண போறோம். அதாவது இந்த first term இந்த last term அப்படியே இருக்கும். இந்த நடுவுல இருக்க term மட்டும் split பண்ணி எழுத போறோம். ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த x squared கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் வித் சிம்பிளோட. ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 27 பிளஸ் 27. ஸோ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ் 54 கிடைக்கும். அதை இங்க போட்டுக்கோங்க. இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, பிளஸ் 15 இருக்கு. அதை இங்க போட்டுக்கோங்க. இங்க வந்து சிம்பிள்ஸ் அப்படியே யூஸ் பண்ணணும். எப்பவுமே ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரும் ரெண்டுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். சரி, இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 54 வரணும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு 15 வரணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 54க்கு ஃபேக்டர்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் போட்டுக்கலாம். 1 டேபிள்ல 54 வந்து 54 டைம்ஸ் வந்துடும். 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா 54 2 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்றது கிடைக்கும். இது 1 டைம், இந்த 2 டைம்ஸ் வந்து 4 வரும், பேலன்ஸ் 1 அப்ப 7 27 டைம்ஸ் வரும் 54. அப்புறம் 3 டேபிள்ல போட போறோம். 3 டேபிள்ல வந்து 54 3 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 1 டைம், இது பாத்தீங்கன்னா 1 3s are 3, பேலன்ஸ் 2 இருக்குமா, அப்ப 8 டைம்ஸ் வரும். அப்ப 18 டைம்ஸ் போட்டா நமக்கு 54 வரும். நமக்கு நெக்ஸ்ட் 4 டேபிள்ல போட போறோம். 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 54 எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள்ல 1 டைம், இங்க பாத்தீங்கன்னா 1 டைமா, பேலன்ஸ் 1 இருக்குமா, 14 வந்து 4 டேபிள்ல வராது. அப்ப 5 டேபிளையும் நமக்கு 54 வராது. நெக்ஸ்ட் 6 டேபிள் பார்க்கலாம். 6 டேபிள்ல 54 கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு 9 டைம்ஸ் வரும். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு 15 வரணும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 வருமா, வராது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 வராது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 15 வராது. பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 15 வரும் இல்லையா. அப்போ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். இதில் பெரிய நம்பரை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம், இந்த சின்ன நம்பரை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வச்சுக்க போகிறோம். ப்ளஸ் 27 அப்படியே வச்சுக்கலாம். இந்த நடுவில் இருக்க பாருங்க இந்த 15x, அதை தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 9x ப்ளஸ் 6x எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் 9x ப்ளஸ் 6x, இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கோ அதே சிம்பிளோட தான் போடணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளும் போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கணும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா இருக்கிறத வெளியெடுக்க போறோம். நம்பர் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஸோ காமன் வெளியெடுக்க முடியாது. வேரியபிள் பாத்தீங்கன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப x வந்து நம்ம காமனா வெளியெடுக்கணும் இல்லையா. லீஸ்ட் பவர் தான் வெளியெடுக்கணும், x பவர் 1. ஸோ x நான் வெளியே எடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்க 2 இருக்கும். 2 xல ஒரு x எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு x இருக்கும். பிளஸ் x வெளியே போயிடுச்சு, அப்ப 9 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பிராக்கெட்குள்ள என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் நமக்கு பிராக்கெட்குள்ள சேம் ஆன்சர் வரணும். இப்போ இது ரெண்டுத்துல காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 3 டேபிள் காமனா இருக்கு. ஸோ நான் 3 வெளியே எடுத்துடுறேன். இங்க மட்டும் தான் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்லை. அப்போ நம்ம எக்ஸ் வெளியே எடுக்க முடியாது. இங்க இது பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நமக்கு 6 வரும். இது அதாவது 6 வந்து 3 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, 2 கிடைக்கும். இங்க எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் போட்டுக்கலாம். பிளஸ் 27 3 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல சேம் வேல்யூ கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் ரெண்டுத்துலையுமே வந்து 2x + 9 காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த எக்ஸும் இந்த +3 மட்டும் இருக்கும். ஸோ இப்படி போடலாம். இல்லைன்னா இங்கே ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, x + 3 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 3.28 பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x square minus 15x plus 27 முன்னாடி கொடுத்த 3.27 மாதிரியே தான். ஆனால் நமக்கு சைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 54 கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 54 நமக்கு வரும். இப்போ இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, -15 இருக்கா, அதை இங்க போட்டுக்கலாம். இப்போ இங்க ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வரணும். இங்க என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்க போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் இது வரணும் இல்லையா. இது ப்ளஸில் இருக்கிறதுனால ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தாலும் இது ப்ளஸில் வரும். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் மைனஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேவா. சரி, அப்போ அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாமா. ஸோ 54க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3.27ல நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் தான் 15 வரணும் போது கண்டிப்பாக இந்த 6ம் இந்த 9ம் தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ இதில் பெரிய நம்பர் என்ன, 9, அது இங்கே போட்டுக்கலாம். இதில் சின்ன நம்பர் என்ன,
இல்லைன்னா 6 அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நடுவில் இருக்க டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 2x² அப்படியே இருக்கும், இந்த லாஸ்ட்ல இருக்க 27 அப்படியே இருக்கும். இந்த -15x எப்படி எழுதலாம்னா -9x -6xன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -15x கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து காமனாக இருக்கிறத வெளியெடுக்க போகிறோம். நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் டேபிள் கிடையாது. பட் எக்ஸ் வந்து காமனாக இருக்கிறதுனால நான் எக்ஸை வெளியெடுத்துறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸு 2 இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும், அப்புறம் மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் வந்து வெளியே எடுத்ததுனால 9 மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3 நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ 6 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். இல்லைன்னா 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் அப்படின்னும் பார்க்கலாம். 2 அப்புறம் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, நம்ம வெளியே மைனஸ் எடுத்ததுனால கண்டிப்பாக உள்ள சிம்பிள்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுவும் மைனஸில் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸில் வந்திருக்கு, இது ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரும். வெளியே மைனஸ் எடுத்தாவே நம்ம கண்டிப்பாக உள்ள சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். 27 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். எப்போவுமே இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் ஆன்சரில் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலேயுமே 2x - 9 காமனாக இருக்கிறதுனால நான் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே -3 மட்டும் இருக்கும். இல்லைன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, பேலன்ஸில் இருக்கிறத எழுதிக்கோங்க, அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.29 பாருங்க. ஃபேக்டரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, சேம் தான். இப்போ சைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரும். 2 × 27 54ன்னு வந்துடும். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? +15 இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே ஏதாவது ஒரு நம்பருக்கு நமக்கு மைனஸ் வரணும். ஸோ இது ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது ப்ளஸ், இது மைனஸில் இருக்கிறதுனால வேற சிம்பிள் இருக்கிறதுனால ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாதான் இந்த 15 நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 54 ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம 54லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 53 வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 15 வரணும். ஸோ 27லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 25 வரும். 18லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். அப்போ இதுதான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ 18ம் 3ம் தான் ஃபேக்டர்ஸ். அதில் பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். 18 × 3 வந்து 54 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 15, பெரிய நம்பர் சிம்பிள் 15. கரெக்டாக வந்துடுச்சா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே போட்டுக்கோங்க, இந்த லாஸ்ட்ல இருக்க 27ஐயும் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த +15x தான் நம்ம +18x - 3xன்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 15xன்னு கிடச்சிடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக நம்ம வெளியெடுக்க போகிறோம். 2ம் 18ம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம காமனாக வெளியெடுக்க முடியும். இதில் x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ எக்ஸையும் நம்ம காமனாக வெளியெடுக்கலாம். லீஸ்ட் பவர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வெளியெடுத்துட்டோம், இதில் ஒரு எக்ஸ் வெளியெடுத்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 18 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்னா 9 கூட. ஸோ எக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம், அதனால 9 மட்டும்தான் வரும். இங்கே -27. சரி, இப்போ பாருங்க, இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நான் -3 வெளியே எடுத்துடுறேன். இப்போ வெளியே மைனஸ் எடுக்கும் போது இதோடைய ரெண்டுத்துடைய சைனும் வந்து மாறும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் 3 வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும், அதை போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆப்போசிட் சைன் வந்து என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 27 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். இப்போ பாருங்க, ப்ராக்கெட்குள்ள சேம் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது கண்டுபிடிக்க தெரியலனாலும் இங்கே இருக்கிற ஆன்சர் தான் இங்கே வரும், அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? x + 9 இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2x - 3 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.30 பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர்ஸ் தான். இப்போ பாருங்க, இந்த x² கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். 2 × 27 54 வரும். x கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -15 இருக்குது. எப்போவுமே இங்கே என்ன இருக்கோ அதோட சிம்பிள் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கா, நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் வரும்னா கண்டிப்பாக ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் மைனஸ் இருக்கணும். அப்போ இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க, வேற சைன் இருக்கிறதுனால இப்போ ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாதான் நமக்கு 15 கிடைக்கும். அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி 54க்கு ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ ஒன்றுத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 15 வரும் அப்படின்னும் போது 18லேருந்து 3 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 15 வரும். அப்போ 18ம் 3ம் தான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே 18 போட்டுக்கலாம், இங்கே வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். அந்த சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கோங்க. இந்த நடுவில் இருக்க பாருங்க -15x தான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். -18x + 3xன்னு எழுத போகிறோம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக என்ன இருக்கோ வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 18 இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் 2 டேபிள் காமனாக இருக்குது. இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ எக்ஸை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட முடியும். ஸோ 2வை வெளியே எடுத்துட்டோம், ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மைனஸை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், 18 இருக்குது. 2 டேபிளில் 18 எத்தனை டைம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3 டேபிளில் காமனாக வெளியே எடுக்க முடியும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. அப்போ எக்ஸை வெளியே எடுக்க முடியாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே வெளியே ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன சைன் இருக்கோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 27 வந்து 3 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். இப்போ பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ அந்த சேமாக இருக்கிறத காமனாக நான் வெளியே எடுத்துடுறேன் 2 டேர்ம்ல இருந்து. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x + 3 மட்டும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு x + y + 9x + y + 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் தான். இப்போ இந்த x + yக்கு பதிலாக நம்ம a அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ a² வரும். அதே மாதிரி இந்த இடத்துல x + yக்கு பதிலாக a போட்டோம்னா 9a வந்துடும். அப்போ குவாட்ரட்டிக் இக்குவேஷன் வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா let x + y வந்து a அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ எங்கெல்லாம் x + y வருதோ அந்த இடத்துல நம்ம a வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்? a² ஆகும். +9 × x + yனா a ஆகிடும், +20 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்க, a² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 20 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்கும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். சரி, அப்புறம் a உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 9 இருக்கு. இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 20 வரணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 9 வரணும். ஸோ 20 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் எழுதலாம், அதுக்கப்புறம் 2 டேபிள் எழுதலாம். 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 20 கிடைக்கும். 3 டேபிளில் 20 வராது. நெக்ஸ்ட் 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். இப்போ அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 9 வரணும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 வருது இல்லையா? அப்போ இதுதான் ஃபேக்டராக இருக்கும். ஸோ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கலாம். ஸோ மிடில் டேர்மை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன, இந்த 9a வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா 5a + 4a அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மிடில் இருக்கிற இந்த 9a தான் +5a + 4aன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல இருந்து காமனாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a தான் காமனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு a இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். a வெளியே எடுத்ததுனால 5 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4 டேபிளை நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ளஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சிம்பிள் போடணும். ஸோ +4 நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே மட்டும்தான் a இருக்குது, இங்கே a இல்லை. அப்போ a வெளியே எடுக்க முடியாது. அப்போ 4 வெளியே எடுத்ததுனால இங்கே a மட்டும் இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்கா? இப்போ சேமாக இருக்கிறத நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? a + 4 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இப்படியே வந்து இந்த சமம் முடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏவை வந்து x + yன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ எங்கெல்லாம் a வருதோ அங்கெல்லாம் x + yன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ therefore போட்டுட்டு அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. x + y + 9 × x + y + 20 ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு எங்கெல்லாம் a வருதோ அங்கே x + y போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா x + y அப்புறம் +5ன்னு இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா x + y + 4ன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.